You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை ஆராய்ந்து அறிகிறதில் நாம் தேவனோடு கூட இணைந்து செயல்படும் போது நிச்சயமாய் வசனத்தில் பலப்படவும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். காரணம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, இரவும் பகலும் வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ வசனத்தில் நாம் பிரியமா இருக்கும் போது, இரவும் பகலும் தியானிக்கும் போது, கேட்கும் போது நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களாம் பாக்கியவாதிகளா இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் அவர் வரும்போது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் பாத்திரவான்களாய் இருப்போம். ஆகையால் தான் சுவிசேஷம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தொடர்ச்சியாய் உங்களுக்கு அறிவிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில வேதத்தை ஆராய்ந்து பகுதி பகுதியாய் நமக்கு தொடர்ச்சியாய் அறிவிக்கிறதை நாம் இந்த நிகழ்ச்சியில பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற பதிவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எல்லா காரியமும் துல்லியமாய் உங்களுக்காக விவரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாய் நாம் இந்த வசனங்களை பார்க்க போகிறோம். போன பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில 47 52ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த காரியத்தை நம்மத்தில ரெவரண்ட் ஜெய்குமார் அவர்கள் நமக்கு விளக்க போகிறார்கள். நம்ம நேரடியாய் நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக நாம் சுவிசேஷம் என்ற புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இந்த நாளில கூட மத்தேயின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 47 52 வரை சொல்லப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதை நாம் வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் தெளிவாக கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின புத்தகத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு 7 சபைகளை குறித்து சொல்லுகிறார். அதிலே 7வது சபை, 7 சபை என்பது 7 காலங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து அவருடைய 2ஆம் வருகை மட்டும் 7 காலங்களாக பிரித்து இந்த 7 சபைகள் இந்த காலகட்டத்தின் சபைகளாக கணக்கிட்டு பிரித்து சொல்வார்கள். ஒவ்வொரு சபைகளும் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாய்மொழியாக சொன்ன பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையின் வடிவத்திலே பிரதானமாக மத்தேயின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 7 பிரதானமான பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையின் வடிவத்திலே புரிந்து கொள்கிற அளவுக்கு சொல்லி இருக்கிறார்.
நாம் வாசிக்கப்பட்ட பகுதியை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே கடைசி சபையாகிய லவோதிகேய சபையின் காலகட்ட சபைக்கு சொல்லப்பட்டதான பரலோக ராஜ்யத்துக்குரியதான அந்த ஓமையின் வடிவத்தில் ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது தெளிவாக இருக்கிறது. அந்த சபையினுடைய காலம் என்பது கடைசி காலம். கடைசி கால சபை என்பது லவோதிகா திருசபையின் காலம். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையின் வடிவத்தில் சொன்ன பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன அந்த ஓமை தான் மத்தேயின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 47 இருந்து 52 வரை. அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கால சபைகளுக்கு ஓமையின் வடிவத்திலே சொல்லுகிற சத்தியமாகப்பட்டது. அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப மீன் பிடிக்கிறவர்கள் கடலிலே வலையை போடுவார்கள். வலையில் போடும் பொழுது அந்த வலையிலே எல்லா விதமான மீன்களும் மற்ற எல்லா காரியங்களும் எல்லா விதமான ஜீவ ஜந்துகளும் அதில் சிக்கிக் கொள்ளும். ஆனா வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ஊமையில ஆண்டவர் புரிந்து கொள்ளும்படியாய் சொன்னது, அந்த மீன் பிடிக்கிறதான தொழில் செய்கிறதான அவர்களும் மற்றவர்களை ஈஸியாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம் மீன் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்த்து சொல்றார், அது நிறைந்த பொழுது. அப்போ ஒரு மனுஷன் மீன் பிடிக்கிற மனுஷன் கடலிலே தன் வலையை போட்டா வெறுமையா அதை இழுக்க மாட்டான். அவனுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். வலையிலே மீன்கள் சிக்கி இருக்கிறதா இலையா நிறைந்து இருக்கிறதா என்று சொல்லி அதற்கான கடலில போட்ட வலையிலே மேலே இருக்கிறதான சில வஸ்துக்களை வைத்து அது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மீன் வலையில் விழுந்து கிடக்கிறதா இலையாண்டு புரிந்து கொள்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அது நிறைந்த பொழுது அந்த வீசப்பட்ட வலையிலே மீன்கள் நிறைந்த பொழுது அதை இப்ப என்ன செய்யறானா, அதை கரையிலிருந்து இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளை சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே, ஏன்னா அந்த நாட்களிலே மீன் பிடிக்கிற தொழில் தான் யூதர்களது பிரபலமாக இருந்தது. அநேகர் மீன் பிடிக்கிறவர்கள் தான் அவர் தம்முடைய அப்போஸ்தலராக ஊழியத்துக்கு அழைத்தார். இப்படிப்பட்ட நடைமுறையில இருக்கிறவைகள் தான் ஆண்டவர் ஓமையின் வடிவத்திலே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட சத்தியங்கள். இப்ப இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. வலையை கடலில் போடப்படுகிறது, அது நிறைந்த பொழுது அதுக்கு கரைக்கு இழுத்து உட்கார்ந்து நல்ல மீன்களை எல்லாம் இழுத்து கூடையிலே சேர்ப்பார்கள், ஆகாதவைகள் எல்லாம் எரித்து போடுவார்கள். இதை சொன்ன தேவன் அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்றார். 49 வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படியே, இப்படினா எப்படியே, அந்த மீன் பிடிக்கிறவர்கள் செய்கிறதான காரியத்தின்படி அதை முன்வைத்து ஆண்டவர், இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவைகளை பிரித்து. பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஓமையின் வடிவத்திலே மீன் பிடிக்கிறதான காரியத்தை வைத்து போடப்பட்ட வலையை வைத்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக பரலோக ராஜ்யத்துக்குட்பட்டதான அந்த ஓமையின் வடிவத்தில் சொன்னாரு. அந்த மீன் பிடிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து புரிய வைத்த பிறகு, அப்படியே இப்படியே உலகத்தின் முடிவு நாட்களிலே நடக்கும். எப்படி நடக்குமா? தேவ தூதர்கள் புறப்பட்டு ஒரு கடைசி நாட்களில் 4 திசையிலிருந்து தேவ தூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ப்பார்கள். நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, 50ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள்.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இது கடைசி கால சபைக்கு சொல்லப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குரிய ஓமையின் வடிவத்திலே எச்சரிக்கிறதாக சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். இந்த சத்தியம் அந்த நாட்களிலே தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி விட்டார். அந்த லவோதிகா திருச்சபையினுடைய காலம் என்பது கடைசி கால சபை. அது இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம். இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு தேவன் எச்சரிக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்திலே தம் வலையை வீசி இருக்கிறார். அந்த வலையில் அநேகர் வந்து சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் நல்லவைகளை மாத்திர வேதம் சொல்கிறது. தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார். கடைசி நாட்களே நடக்க போகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து இந்த இடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பொல்லாதவர்களுக்கு என்ன தண்டனை வரும்? அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்றார். யாருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், அந்த நல்ல மீன் இருக்கு அவங்களுக்கு அல்ல, நல்லவர்களுக்கு அல்ல. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அக்னி தீர்ப்பு இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிப்பை பெறாமல், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அவரை மறுதலித்து மனம் போன போக்கில வாழ்கிறவர்களுக்கு கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தண்டனைகள் வரும் என்று ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குட்பட்ட ஓமைகளை முன்வைத்து நம்மை எச்சரிக்கிறார். இந்த பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் மீன் பிடிக்க கூடிய வலைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மீனும் இருக்கிறது, கெட்ட மீனும் இருக்கிறது. அதை எடுத்த உடனே கரையில் சேர்த்த பிறகு நல்லவைகளை அவன் பிரித்து கெட்டு போனவைகளை எப்படி தூக்கி வீசி எறிகிறானோ அதே போல கடைசி நாட்களில தேவ தூதர்கள் வந்து நீதிமான்களை பிரித்து எடுத்து அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அக்கினியும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல போடுவார்கள் என்பதை இயேசு துல்லியமாய் சொல்லியிருக்கிறார். இதுதான் நடக்க போகுது. அப்போ அதை தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. 51வது வசனத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அந்த முறையில அதை அவங்களுக்கு பேசுறாரு. அதனால அது அவங்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சுன்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல வேத பாரகர்கள் இதை குறித்து பேசும்போது எப்படி பழையவைகளிலும் புதியவைகளையும் அந்த புதையலிலிருந்து எடுத்து கொடுக்கிறார்களோ அப்படிதான் இந்த நாட்களில் எடுத்து கொடுக்கப்படும். அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வசனங்கள் எடுத்து கொடுத்து உங்களை தேவனுக்கு நேராய் நடத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல போதிக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அப்ப வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 53ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரை இயேசு தன்னுடைய சொந்த இடமாகிய நாசரேத்திலிருந்து அவர் புறக்கணிக்கப்பட்டதை, அங்கீகரிக்கப்படாததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 50 வரைக்கும் உள்ள விஷயங்கள் தெளிவாக்கப்பட்டது. 50 அந்த ஓமையின் பொருட்கள் சொல்லப்பட்டு 51ல என்ன சொல்றாரு? இப்ப நீங்க ஏற்கனவே கேட்டீங்க. இவ்வளவு நேரம் ஓமைகளை பற்றி சொன்னோமே, ஏறக்குறைய 7 ஓமைகள் அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெளிவா சொன்னோமே, உங்களுக்கு புரிந்ததா என்று சொன்ன போது ஆமா புரிஞ்சு அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா ஒன்றும் புரியறது இல்லை. தெளிவா புரிஞ்சுதுன்னா கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்க. அப்ப ஏன் அப்பப்ப விலகி போயிடுறாங்க? பார்க்க முடியும். அந்த நேரத்துக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அடுத்த நேரமே மறக்கிற கேசுங்க தானே. அடுத்து 52ல அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் தெளிவான வார்த்தைகளை என் கூட இருக்கிற நீங்க அறிந்து கொண்டால்தான் பின் நாட்களில் என் ராஜ்யத்துக்கு மகிமைக்காக நீங்கள் செயல்பட முடியும் என்று சொல்லி, அப்படி அவர்களுக்கு மீண்டும் அது சொல்ற விஷயம் என்ன? இந்த பரலோகத்துக்குட்பட்ட காரியத்தை உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும். அப்ப என்ன எதிர்பார்க்கிறார்?
தேர்ச்சி அடையணும்னு எதிர்பார்க்கிறார். வளர்ச்சி பெற வேண்டும். கேட்டால் மட்டுமல்ல, ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விடுவதல்ல, ஒரு வளர்ச்சி தேவை. வளர்ச்சி உள்ளவங்க தாங்களும் தங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியும், மற்றவர்கள் தடுமாறாமல் தெளிவாக நடத்த முடியும். அதுதான் 52ஆம் வசனத்துல அப்படி வளர்ச்சி உள்ளவங்க தான் சூழ்நிலைக்கு ஏற்றபடி புதியவைகளையும் பழையவைகளையும் கற்றுக் கொடுக்க முடியும் என்பது. இதை முடிச்சிட்டு அவரு எங்க போறாருன்னு சொன்னா, அந்த ஊமைகள் எல்லாம் முடிச்சிட்டு அவிடம் விட்டு சொந்த ஊருக்கு போறாரு. இங்க ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும். 51ஆவது வசனத்துல சொல்லுங்க. இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த இடத்துலயும் அவர் அது மாதிரி கேட்டதில்லை. இந்த ஒரு வார்த்தைக்கு இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா, உங்களுக்கு புரியுதான்னு கேட்டுக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்ன கோதுமை மணியை பற்றி அவர் பேசும்போது அவங்க தனியா கேக்குறாங்க, நீ சொல்றது என்ன எங்களுக்கு புரியல. அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப பின்னாடி இது வர்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இது உங்களுக்கு புரியுதா, இது புரிஞ்சிச்சா. இப்ப சில நேரத்துல நம்ம கூட நம்ம விசுவாசிகளுக்கு என்ன பண்ணோம், பிரசங்கம் பண்றோம், கடைசியில நம்ம கேட்க வேண்டிய அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? ஏன்னா அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அதை கேட்டுட்டு தான் பிற்பாடு ஆண்டவர் அடுத்தது போறார். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் உவமைகளை அன்றி வேற எதுலயுமே அவங்க கிட்ட பேசலங்க. உவமைய கொண்டுதான் ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா ஏற்கனவே இவங்க கேள்வி கேட்டாங்களே, இப்ப நம்ம சொல்றோமே இது புரியுதா இவங்களுக்கு, வலைய பற்றி மீனை பற்றி நம்ம பேசுறோமே இது புரியுதா உங்களுக்கு? உடனே அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க, ஆம் எங்களுக்கு புரிந்தது. ஏன்னா மீனை குறித்து பேசுறதுனால, வலைய குறித்து பேசுறதுனால, அதுக்குரியவங்க அவங்க கூட இருந்ததுனால உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்த. அடுத்துதான் போற. அதன் பிறகு சொந்த அந்த இடத்தை விட்டாச்சு. ஊமைகள் சொல்லும் போது ஒரு இடத்தில் சொன்னார், இப்ப தான் சொந்த ஊருக்கு வர வேண்டிய நிலைமை. ஏன்னா அடிக்கடி அவர் தன்னுடைய ஊரை மறக்கிறது இல்லை. அவர் சொந்த ஊரு பரலோகம், வாடகை ஊரு நாசரேத்து பூமியில. அதையும் மறப்பதில்லை, இதையும் மறப்பதில்லை. நிறைய பேர் மறந்துடுவாங்க, பிறந்த ஊரையும் மறந்துடுவாங்க, வளர்ந்த ஊரையும் மறந்துடுவாங்க. மறக்க கூடாது என்பதற்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நாசரேத்து அந்த ஊருக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். அந்த நாசரேத்து ஸ்தோத்திரம். சரி, அந்த ஊருக்கு போயிட்டு என்ன பண்றாரு, அங்க அவங்க வாடகை தகப்பன், தாய் தகப்பன், உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க. அங்க போயிட்டு என்ன செய்யணும், இவ்வளவு நேரம் உழைச்சார்ல, உழைச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் இல்லை. இன்னைக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டோம், ரைட் ஒரு நாள் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு. இளைப்பாறுதல் அவசியம்தான், இளைப்பாறுதல் அவசியம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கணும், எப்பவுமே தூங்கி வழியக்கூடாது. ஒரு இளைப்பாறுதல் இருந்தால்தான் உடலுக்கு நல்லது. அப்ப இவர் சரி போயிட்டு அப்படியே அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரா? இல்லை. என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் ஜெபாலயத்துக்கு போனார். ஜெபாலயத்துக்கு போனார். போயிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுறாரு. என்ன நிறைவேற்றுகிறார்? உபதேசம் பண்ணுகிறார். அப்ப யாருக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்படுகிறதோ அதில் கவனமா இருக்க வேண்டும். யாரோ அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாட்களை வீணடிக்க கூடாது. அப்ப ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறார்? முன்மாதிரியாக செயல்படுகிறார். ஊரை மறக்க கூடாது. தன்னுடைய குடும்பம், மாம்சத்தின்படி என் குடும்பம்னு வந்து போச்சு, அதாவது மற்ற நிறைய விஷயம் இருக்கு, அதுலயும் குடும்பமும் முக்கியங்கிறத தான் சொந்த வீட்டை நடத்தலன்னா ஒருத்தவன் தேவ சபையை விசாரிக்க, தெய்வீக காரியத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் சொல்வது மட்டுமல்ல, செயலில் காட்டினார். அப்போ ஜெபாலயம் முக்கியம், உபதேசம் முக்கியம். இன்னைக்கு ஊழியக்காரவங்களோ அல்லது மற்றவங்களோ ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. சிலர் அங்க போயிட்டு உபதேசம் பண்ணவும் மாட்டாங்க. தேவையில்லாதவங்களாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. யார் அழைக்கப்பட்டார்கள், இதுதான் இவர்களின் அழைப்புன்னா அதிலே அவர்கள் கவனமா இருக்க வேண்டும். இப்படி சொன்னதனால்தான் ஒரு பெரிய ஆச்சரியம் வருகிறது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவனுக்கு இந்த ஞானம், இந்த திறமை எப்படி வந்துச்சு? அதான் அப்ப என்ன விஷயம்னா, மற்றவங்க பார்வையில் சொந்தமா இருந்தாலும் தெரிந்த வட்டாரமா இருந்தாலும் நமக்குள் வசனத்தை படித்த அறிவை வளர்த்து கொள்ளும் போது, அபிஷேகத்தில் வளரும் போது, கிருபையில் வளரும் போது மற்றவன் பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப
அதை இவன் தானே அப்படின்னு இருந்தாலும் செயல்கள் வித்தியாசப்படுத்துது பாருங்க. அப்ப அந்த இடத்துல இவர் யாருங்கிறத வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, என்ன நடந்தது? முதல் காரியம் என்ன? ஊர். ரெண்டாவது என்ன? அந்த தொழிலை பத்தி சொல்லி இருக்கு. தொழில், அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு, அவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லி இருக்கு. ஏன் இந்த பரிசுத்த வேதம் சத்தியம் சொன்னா, சத்தியத்தை சத்தியமாய் ஒரு வார்த்தை கூட இல்லாம தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தான் வேதம். அப்ப அவங்க அப்பா யாரு? தச்சன். அவங்க அம்மா யாரு? மரியாள். அப்ப இவருடைய தெய்வீகமா இல்ல, மாம்சத்தில் வந்ததினால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த 4 ஆண் பிள்ளைகள். 4 பேர். ஆனா சகோதரிகள் பெயர் இந்த இடத்தில் இல்ல. இப்படி இருந்ததனால அந்த குடும்ப பின்னணி, ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இருந்தார். நமக்கு தெரியும் அவர் யார் என்று, வசனத்தின்படி அவர் எங்க இருந்து வந்தார்னு. ஆனா இவங்களுக்கு தெரியாது. அவரு முகத்தை பாக்குறாங்க, அந்த ரோட்ல போறத பாக்குறாங்க, அவர் பேச்ச பாக்குறாங்க. அதனால 57ஆம் வசனம், சில நேரத்தில் நன்மையை சொன்னாலும் சூழ்நிலை அந்த வசனம் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். யாரு இடரல் அடைவாங்கன்னு சொன்னா, ஒரு சிறியருக்கு யாரும் இடரலை உண்டாக்க கூடாது. இவர் இடரல் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பேசவும் இல்ல, நடந்து கொள்ளல. நல்லதை சொல்லி கூட இந்த மக்கள் புரியாததினால் இடரல் அடைகிறாங்க. அப்ப இடரல் அடைந்து, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சத்தியத்தின்படி வாழ்ந்தால் சொந்த ஊர்ல அவங்கள மதிக்கவே கிருபை இருக்கும், வரங்கள் இருக்கும், வல்லமை இருக்கும். ஆனா அதை அப்படி பார்த்தா ஆண்டவர் சொன்னபடி இருந்தாலும் KGFல நீங்க பாத்தீங்கன்னா, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே இருக்கிறவங்கள கனமுள்ள பாத்திரங்களா கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அப்படின்னா அவரை குறித்து இடரல் அடைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்காக சாட்சியா இருந்தால் கனப்படுத்தப்படுகிற நிலைமைகளை முடியும். 58ல பார்க்கிறோம், அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கடைசியா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, மாட்டார். விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. அப்ப இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொந்த ஊராகிய நாசரேத்து கடந்து போகிறார். அந்த இடத்துல எல்லா தேவ ஆலயங்களில் அவர் பிரசங்கிக்கிறார். சொந்த குடும்பத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவரை அந்த நாட்களிலே மற்ற ஊர்கள் பார்த்த அளவுக்கு கூட சொந்த ஊர்ல அவரை பார்க்கல. அதனால அவரால் அந்த இடத்துல நிறைய காரியங்கள் செய்ய முடியல. ஆனா சில காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார். அதனாலதான் நிறைய செய்ய முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை விட்டு அவர் விலகி போகிறதை இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்த பகுதியில நாம் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் யோவான் ஸ்தானனுடைய முடிவை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை மெல்கிசேதேக் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்ல போகிறார்கள். பிரியமானவர்களே, மத்தேயுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஏரோதை குறித்தும் யோவான் ஸ்தானகன் கொலை செய்யப்படுவதை குறித்தும் இங்கே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு என்று இங்க வசனம் சொல்லுகிறது. யார் இந்த ஏரோது அப்படின்னு சொன்னா, அதாவது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்படி சொல்லப்படுகிற அந்த ஏரோதினுடைய மகன் தான் இவன் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஏரோதினுடைய மகன். அடுத்த இவன் அதாவது அவன் கலிலேயாவையும் பெராயாவையும் ஆண்ட ராஜா என்று மார்க்குவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மார்க் 6ஆம் அதிகாரத்துல அவனுடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்தானகன் மரித்தொழுந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இவன் சொல்றான் மார்க் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல. அப்போ இங்கே இவன் காற்பங்கு தேசாதிபதி என்று அழைக்கப்படுகிறான். 4இல் ஒரு பகுதியை ஆளுகிறவனாக இவன் காணப்பட்டான். முதலாம் ஏரோதின் ராஜா மரணத்திற்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகளாகிய இவர்கள்
இன்னைக்கு இவ்விதமாக அவர்கள் மகன்களுக்கு தேசங்கள் பிரிக்கப்பட்டு ஆளுகை செய்து வந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுதுதான் தன் ஊழியக்காரரை நோக்கி, யோவான் ஸ்நானகன் இவன் மரித்தொழுந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனுடைய பிலிப்பினுடைய மனைவியை ஏரோதியாலை அவன் வைத்துக் கொண்டிருந்தான். அது நல்லது அல்ல என்று சொல்லி அக்காலத்தில் வாழ்ந்த யோவான் ஸ்நானகன் போய் தைரியமாய் அவனிடத்துக்கு சொல்லி இருந்தான். அப்படி சொன்னது நிமித்தம் இவனை பிடிச்சு சிறைசாலையில போட்டாங்க. அநேக முறை இந்த ஏரோதியாள் ஏரோதிடத்துல வந்து அவனை கொலை செய்ய வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்தால், ஆனால் இவனுக்கு ஜனங்கள் எல்லோரும் யோவான் ஸ்நானகனை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நாம் எப்படி அவனை கொலை செய்வது என்று பயந்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவனை சிறைசாலையில வச்சு அடைச்சு வச்சிருந்தாங்க. அவனை சித்திரவாதப்படுத்தி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, லேவியராகமத்துல கூட சொல்லுகிறது, உன் சகோதரனுடைய மனைவியுடைய நிர்வாணத்தை நீ பார்க்க கூடாது. அங்க கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை நீ சகோதரனுடைய தம்பியுடைய மனைவியை நீ வைத்துக் கொண்டிருக்கிறது தவறு என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் தைரியமாய் போய் சொன்னான். இதற்காகவே இவர்கள் இருவரும் யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனம் பண்ணுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த 5வது வசனத்துல, ஏரோது அவனை கொலை செய்ய மனதாறு இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தான் என்று வசனம் சொல்லுது. ஒரு நாள் 6ஆம் வசனத்துல, அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற பொழுது ஏரோதியாளுடைய குமார்த்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினார். இந்த ஏரோது ராஜாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கிறது. அப்படி பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும் பொழுது ஏற்கனவே இந்த பெண்ணு சொல்லியிருந்தா, ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதனா கேட்டா உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா, நீ வந்து இப்படி கேட்கணும், யோவான் ஸ்நானனுடைய தலையை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவ்விதமாகவே நடனம் பண்ணி முடிச்ச உடனே ஏரோது மிக சந்தோஷப்படுத்தினால், அதன் நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்தான், பிராமிஸ் பண்ணிட்டான், எதை கேட்டாலும் உனக்கு நான் தருகிறேன். உடனே பாருங்க, அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தட்டிலே ஒரு தலத்திலே எனக்கு தரும்படி கேட்டாள். ஏற்கனவே இவள் ஏவப்பட்டிருந்தால் சொல்லப்பட்டிருந்தால் கேட்கிறார், சிறைசாலையில் இருக்கிற யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும். இதை கேட்ட ராஜா 9ஆம் வசனத்துல மிகவும் துக்கம் அடைந்தான். காரணம், அவனுக்கு தெரியாம ஒரு தீர்க்கதரிசி தான் செய்கிறது தவறு என்பது உணர்ந்தான். ஆனாலும் அவனை கொலை செய்ய அவனுக்கு மனசு இல்ல. துக்கமடைந்து ஆகிலும் ஆணையிட்டதின் நிமித்தம் பிராமிஸ் பண்ணிட்டான். நான் நீ என்ன கேட்கிற உனக்கு நான் தரேன் பிராமிஸ் சொன்னதுனால ஆணையிட்டது நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்க, ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணிவிட்டார். தலையை சீவிட்டாங்க. தலையை சீவி ஒரு தட்டுல வெடிச்சு அதை கொண்டு வருகிறார்கள். 12ஆம் வசனத்துல, அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணின பின்பு, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள், யோவானுக்கு என்று சொல்லி அநேக ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அவர்கள் அவனுடைய சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதே போல ஸ்தேவான் மரித்த பொழுது கூட, அவனை கல்லிருந்து சொல்லும் பொழுது கூட ஸ்தேவானை எடுத்து தேவ பிள்ளைகள் அங்க இருந்து அவங்க அடக்கம் பண்ணினார்கள். அதே போல நம்ம இயேசு கிறிஸ்து பிலாத்தினிடத்துல போயிட்டு அவங்க கேட்கறாங்க, இயேசுவின் சரீரத்தை எங்களுக்கு தாங்க, நாங்க போய் அடக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அனாதி பணமா விடல, நீங்க கொண்டுட்டீங்க, ஆனா அந்த சடலத்தை என்ன பண்றோம், நாங்க அடக்கம் பண்ணுகிறோம் என்று கேட்ட. அதே போல இந்த யோவான் ஸ்நானகனுடைய சடலத்தையும் எடுத்து அவர்கள் அடக்கம் பண்ணின பின்பு இந்த சங்கதிகள் எல்லாம் இயேசுவுக்கு சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம். இயேசு பாருங்க, அவ்விடம் விட்டு படவேறி அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் போய்விட்டார், வேற ஊழியத்துக்கு போயிட்டார். அதுதான் இது நிறைவேறி விட்டது. காரணம், யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் வந்தவன், அவனுடைய வேலை முடிந்தது. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னா, உங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக
மற்றவங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். ஏன்னா தைரியமா இப்போ அவங்க கிட்ட சொன்னாங்க. பவுல் கூட அகிரிப்பா ராஜா கிட்ட போய் சொன்னா அகிரிப்பா ராஜாவே, வெட்ட பரம தரிசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியாம இருக்க முடியாது, தைரியமா சொன்னாங்க. அது நிமித்தமா தான் இவர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு தைரியமா ராஜாவா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற காரியங்களை தேவனுடைய மனிதர்கள் சுட்டி காட்டினார்கள், சாகவும் துணிந்தார்கள். இயேசு இந்த சங்கதிகளை கேட்டு அவருடைய வேலையை, ஊழியத்தை செய்யும்படியாக வேறு இடத்துக்கு சென்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த இடத்துல யோவான் ஸ்தானனை குறித்து இந்த இடத்துல ரொம்ப துல்லியமா சில காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏரோதுக்கு அதை குறித்த பயம் இருந்தாலும் அவன் ஆணையிட்டபடியால் அவன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். அந்த ஏரோதியால் ஏன் இப்படி செய்கிறாள் என்றால், அவள் பிலிப்பின் மனைவியாயிருக்க இந்த ஏரோதோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்ததை தான் இந்த யோவான் ஸ்தானன் கண்டித்தார். நீ பண்ணுகிறது தவறு என்று சொல்லி கண்டித்ததுனால அவளுக்கு ஒரு தடையா இருந்தபடியால் யோவானை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவள் பயன்படுத்தி யோவான் கொல்லப்பட்டார். யோவான் ஒருவேளை கொல்லப்பட்டிருந்தாலும் பரலோகத்திலிருந்து அருளப்படாதபடி அவருக்கு நடந்திருக்காது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வேலை முடிந்தது. கர்த்தர் அவரை உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்டார். காரணம், இயேசு கிறிஸ்துவின் வழியை ஆயத்தப்படுத்தி விட்டார். அடுத்தது இயேசுதான் இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்து அவர் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் தொடர்ச்சியாய் அதை செய்ய போகிறார். இவர் வேலை முடிந்த உடனே அவருக்கு எதுவுமே இடரலா இல்லாதபடி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் கொல்லப்பட்டதையும் இந்த பகுதியில ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விப்பட்ட உடனே இயேசு அக்கறைக்கு கடந்து போகிறார் என்பதை அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அவர் அந்த இடத்தில் போன உடனே என்ன சம்பவங்கள் நடந்தது, 5000 பேருக்கு எப்படி அவர் போஷித்தார் என்பதை 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியேசாய் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்ல போகிறார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் சரித்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, 13வது அதிகாரத்துல அவர் போதித்தார், டீச் பண்ணாரு. பரலோகத்தை குறித்ததான அந்த போதனை தான் அதிகமாய் 13வது அதிகாரத்தில் இருந்தது. 14வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இயேசு அதை கேட்டு அவிழ்த்து விட்டு படவேறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஆனா அவர் தனியா போனாலும் கூட ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, இயேசு அங்க தனியா இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே பட்டணங்கள் இருந்தும் கால்நடையாக அவிடத்தில் போனார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கு திரளான ஜனங்களை கண்டு ஆண்டவர் என்ன செய்யறாராம், மனதுருகினார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தேவன் ஜனங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவளுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர். இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபிரெயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபிரெயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, அங்கே அந்த வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கும் போது நம்முடைய பலவீனங்களை குறித்து வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ நம்மேல் பரிதாபம் கொள்ளுகிற பிரதான ஆசாரியன் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அதே நேரத்துல பரிதவிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த காரியம் என்னன்னு கேட்டா, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். காரணம் என்னன்னு கேட்டா, திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மனதுருகி அவர்கள் வியாதி உள்ளவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது, அப்படின்றால் அவர் போதனை கேட்க நேரம் சமயம் இல்லாம உட்கார்ந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, போதனை கேட்கிறார்கள். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இந்த வனாந்தரமான இடம் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, ஜனங்களை கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். ஏன்னு கேட்டா, நேரம் ஆயிடுச்சு, காலையில இருந்து இங்க இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு போஜனம் சாப்பிடணும்,
அனுப்பிவிடும் என்று சொல்லும்போதுதான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு அவர்களை நோக்கி அவர்களை போக வேண்டியது இல்லை, அவங்களை அனுப்ப வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க, நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ஏற்கனவே சீஷர்கள் சொல்றாங்க இது வனாந்திரமான இடம், ஆனா நீங்களே போஜனம் கொடுங்கன்னு சொல்றீர, எப்படி ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறதாக பார்க்கிறோம். ஆனால் வேதத்துல இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 42 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42 நாம் வசனத்தை 44 வரையில வாசித்தால் அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுவதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தார். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றார். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி? நன்றாய் கவனிங்க இந்த வசனத்தை. வார்கோதுமையில் 20 அப்பங்களையும் இருக்குது, எவ்வளவுதான் அப்பம், 20 அப்பங்களையும் அதற்கு அடுத்து தாழ் கதிர்களையும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தான். ஆனா நடந்தது என்ன? 100 பேருக்கு எப்படி வைக்கிறது? எப்படியா இதை 100 பேருக்கு கொடுக்கிறது? இருக்கிறது 20 தான், கொஞ்சம் கதிர் இருக்கு, இதை எப்படி 100 பேருக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நடந்தது என்ன? அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப பாருங்க, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கொடு, ஆனாலும் கூட அவங்க சாப்பிட்டு திருப்தியாகி மீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் சொல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அனுபவம் இருக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஏற்கனவே. இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட என்னையா இருக்கு? அப்போ அவங்க சொல்றது என்னன்னு கேட்டா தெளிவாக சொல்லுகிறார்கள். 5 அப்பமும் அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அங்க நம்ம 2 ராஜாக்கள்ல வாசிக்கும் போது அப்புறம் அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. அப்போ அங்க 2 ராஜாக்கள்ல பார்க்கும்போது அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதியும் இருந்ததா. இப்ப ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றது என்னன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொன்னா எல்லாமே நடக்கும். இப்ப ஆண்டவராக இயேசுவே வந்து சொல்ல கேட்கிறார், உங்கள்கிட்ட என்ன யாருக்கு? 5 அப்பமும் 2 மீன் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது இங்கே பார்ப்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். குறைவு அது நிறைவாக்கப்படுகிறது. அங்கே குறைவானது இருந்தது, அதை கொண்டு போனார்கள், நிறைவடைந்தது, மீதியும் இருந்தது. நம்முடைய குறைவுகளில் என்ன செய்யணும்னு கேட்டா இருக்கிறத தேவ சமூகத்துல வைக்கணும். இதுதான் நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நம்முடைய இஷ்டப்படி நாம எதையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிறதை முதலாவது தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும். அப்போது இங்க வசனத்துல பாருங்க, அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வார்த்தை. அப்ப என்னன்னு கேட்டா நம்மிடத்தில் இருக்கிறதை அவரிடத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும், கொடுக்கணும். கொண்டு வாருங்கள் என்று. அப்போது அவர் ஜனங்களை புலின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார்கள். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை எடுத்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களில் நடந்த அதே போல ஒரு சம்பவம். அவங்க சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், மீதியா இருந்தது. இங்கேயும் என்னன்னு கேட்டா, அங்கே கொண்டு போய் கொடுத்த உடனே, ஆண்டவரிடத்துல கொடுத்த உடனே அது ஆசீர்வதிக்கப்பட்டது. உண்மை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு துல்லியமாய் விளக்கப்படுகிறது. யோவான் ஸ்நானன் உடைய மரணத்தின் செய்தி இயேசுக்கு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட உடனே
அவர் அக்கறைக்கு கடந்து போனார். இதை கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் ஒரு வேளை அந்த நாட்களில நடந்த சம்பவங்களை குறித்து, ஏன்னா யோவான் ஸ்நானன் அவருடைய சொந்தக்கார் என்பதாக நமக்கு வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்களை குறித்து அவர் ஒரு வேளை உள்ளத்துல ஒரு வியாகுலம் இருந்திருக்கலாம். காரணம் மாம்சிகமாய், ஏன்னா அவருக்கு நடக்க போகிற சம்பவம் எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழியை ஆயத்தப்படுத்த வந்தார், அவருடைய வேலை முடிந்தது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனாலும் சில காரியங்கள் மாம்சத்துல ஏற்படும் போது அது கலக்கங்கள் அவருக்கு உண்டா இருந்திருக்கும். அப்போ அவர் கடந்து போனார். ஆனா ஜனங்க கேள்விப்பட்டவருக்கு பின்னாடியே போனதுனால அவங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். போதிக்க ஆரம்பித்ததும் இல்லாமல் அவங்க மத்தியில அவர்கள் நீண்ட நாட்கள் நேரம் உட்கார்ந்து அவர்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்ததுனால அவங்க பசியா அவங்கள மீண்டமாய் அனுப்பாம என்ன இருக்குதுன்னு கேட்டு அந்த 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்து ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு பங்கு கொடுத்து, அதை தாண்டி பெண்களும் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்பதா சொல்லப்பட்டிருக்கு, கொடுத்து அனுப்பிச்சு அவர் மீண்டமாய் அவர் முன்னேறி கடந்து போனார் என்பதை அடுத்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதிகள் எல்லாம் ஆராய்ந்து அறியும் போது நீங்க வேதத்தில் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள். நான் இப்போ ரெவரண்ட் பிஷப் பெனியஸை அவங்க பேசும்போது பழைய ஏற்பாட்டிலும் சில காரியங்களை ராஜாக்களின் புத்தகத்துல அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பகுதியில வாசிக்கப்பட்ட போது 52ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அதாவது 13:52 வாசிக்கும் போது, பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவமும் புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் தியானிக்க வேண்டுமானால், பிரசங்கிக்க வேண்டுமானால் ஏராளமான நேரம் எடுத்து பிரசங்கிக்கலாம். ஆனா துல்லியமாய் அறிவிக்கிறதுனால நேரம் போதுறதில்ல. அதுக்கு உங்களுக்கு சுருக்கமாய் விளக்கப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, வசனங்கள் கேட்பீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பகுதியில் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.